ஹலோ பிலிவர்ஸ், நம்ம தேவனுக்கு கொடுக்கக்கூடிய நாமங்களை பத்தி கொஞ்சம் பார்ப்போமா? பரலோகத்தின் தேவனே யாரு? தானியேல். தானியேல் தாங்க பரலோகத்தின் தேவனேன்னு சொல்லிட்டு நேபுகாத்நேச்சார் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஞானிகள், சாஸ்திரிகள், ஜோதிடர்கள் இப்படிப்பட்டவங்க எல்லாம் கொல்லும்படியா ஒரு கட்டளை பிறப்பிச்சிருக்கிறாரு. ஏன்னா அவர் கனவுல ஒரு மனசுல உறுத்திக்கிட்டே இருந்த சொப்பனம், அந்த சொப்பனத்தை யாரு விடுவிக்கிறாங்க எக்ஸாக்ட் ஆன்சர் சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. வெயிட் மட்டும் பண்ணல, இருக்கக்கூடிய ஞானிகள், சாஸ்திரிகள், ஜோதிடர்கள் இப்படிப்பட்ட எல்லாரையும் சங்கரிக்கும்படியாக, கொலை பண்ணும்படியாக அவர் கட்டளை பிறப்பிச்சிருக்கிறாருங்க. அந்த நேரத்துலதான் தானியேல் பரலோகத்தின் தேவனே இந்த புதிருக்கு, இந்த சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுங்க அப்படின்ட்டு தேவன சொப்பனத்துக்கு அர்த்தம் சொன்னாருங்க. தானியேல் காப்பாற்றப்பட்டாருங்க. பரலோகத்தின் தேவனேன்னு தானியேல் கூப்பிட்டு கேட்டவாசி அவருக்கு அந்த விடுதலை விடுவிச்ச தேவனா இருந்தாரு. செகண்ட் ஒன், சேனைகளின் கர்த்தர். தாவீது கூப்பிடுவாரு, ஆசாப் கூப்பிடுவாரு, அண்ணால் கூட கூப்பிட்டு இருக்காங்க. சேனைகளின் கர்த்தரையும் சொல்லி கூப்பிட்ட போது தாவீது கூட கர்த்தர் அவருக்கு இருக்கிற யுத்தங்கள்ல இருந்து தேவன் அவர் விடுவிச்சிருக்கிறாரு. சேனைகளின் கர்த்தராய் எல்லா யுத்த வீரர்களையும் தவிடுபடியாக்கிட்டாருங்க. ஈழத்திலும் தாவீது வெற்றி பெற்றாருங்க. யுத்தத்துல ஜெயத்தை தந்தாருங்க. தேர்ட் ஒன் பாப்போமா? இஸ்ரவேலின் தேவன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர். யாக்கோபு ஆசீர்வதித்து இஸ்ரவேல் என்று பெயர் கொடுத்தாரு. அப்ரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய தேவன் சொல்லி கூப்பிட்டு கொண்டு வந்தாங்க. நாமளும் தேவனை பெயர் வச்சு கூப்பிடணும். என்னுடைய தேவனே, என் நீதிபரரே, என்னை காண்கிறவரே, என் மெய்ப்பரே, என் ரட்சகரே, என் ஆத்தும நேசரே, இப்படி நிறைய பேரை வச்சு நம்ம தேவனை கூப்பிடுவோம். தேவனை நாமத்தை மகிமைப்படுத்தும். ஆனா எப்படி உன்னதமான தேவனாய் பரலோகத்தின் தேவனா தானியேலை விடுவிச்சாரோ, எப்படி சேனைகளின் கர்த்தரை யுத்தத்துல ஜெயத்தை கொடுத்தாரோ, நம்மளும் நம்மளுடைய நேசரை பெயர் சொல்லி கூப்பிடுவோம். நாம ஒவ்வொரு விஷயத்திலையும் கூப்பிட்டு முன்னேறிப்போம். நம்ம காரியத்தையும் ஜெயமாக்குவார், ஜெயத்தை தருவார். ஆமென். God bless you.